ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட நோட்டு தான் இருக்குது. நான் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஜிஎல் வரப்போகுது. அதுக்குள்ள நான் அல்ஜிப்ரா டாப்பிக்காவது கவர் பண்ண பார்க்குறேன். நான் அல்ஜிப்ரா பொறுத்த வரையும் பேசிக்ஸ் டு மெயின்ஸ் ஃபுல்லாக எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் பேசிக்ஸில் இருந்தே போகிறேன். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இதில் ஃபார்முலா மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்வெர்ஷன் மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேல்யூ புட்டிங் மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட்டு மிஸ்லனஸ் டைப்ஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட்லேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல ஃபார்முலாஸ்லாம் பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² + 2ab. அல்ஜிப்ரா பொறுத்தவரையும் ஃபார்முலா கூட கொஞ்சம் தரவாக இருந்துக்கோங்க. நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். a - b whole square is equal to a² + b² - 2ab. Next a² - b² ஃபார்முலா வந்து a + b a - b. நெக்ஸ்ட் a + b whole square வேற எப்படி எழுதலாம்னா a + b whole square is equal to a - b whole square plus 4ab ன்னு எழுதலாம். நம்ம இது எப்படி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். a - b whole square ஃபார்முலா எழுதுங்க. இப்போ plus 4ab. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது திரும்ப வந்து a + b whole square ஃபார்முலாவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து a - b whole square ஃபார்முலா எப்படி எழுதலாம் நம்மனா a + b whole square - 4ab நம்ம எழுதலாம். இதுவும் இதே மாதிரி தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு a + b whole squareையும் a - b whole squareயும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 of a² + b² கிடைக்கும். இது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். a + b whole square ஃபார்முலா என்னது a² + b² + 2ab. நெக்ஸ்ட்டு a - b whole square ஃபார்முலா என்னது a² + b² - 2ab. ஸோ a² ரெண்டு இருக்குது. ஸோ 2a², b² ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2b² ப்ளஸ் 2bயும் - 2bயும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அதாவது ஸோ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா 2a² + 2b² இருக்குது. நீங்கள் 2 காமனாக எடுத்திங்கன்னா a² + b² கிடச்சிரும். ஸோ இப்படி தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 7th வந்து a + b whole square minus a - b whole square பண்ணிங்கன்னா 4abன்னு கிடைக்கும். இது எப்படி வந்திருக்குன்னா அதே மாதிரி a + b whole square ஃபார்முலா எழுதுங்க. a + b a² + b² + 2ab minus a² + b² - 2abன்னு கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும். a² + b² + 2ab minus a² - b² மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும். 2abன்னு வரும். ஸோ a² கேன்சல் ஆகிடும். b² கேன்சல் ஆகிடும். மீதி 4ab இருக்கும். இப்படி தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 8th வந்து a⁴ + b⁴ ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா a² + b² whole square minus 2a² b² இருக்குது. இது நம்ம வேறு எப்படி எழுதலாம்னா a² - b² whole square plus 2a² b². இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th வந்து a + b whole cube ஃபார்முலா என்னன்னா a³ + b³ + 3ab bracket a + b. ஸோ இந்த 3ab உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a³ + b³ + 3a² நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் 3ab² கிடைக்கும். ஸோ ரெண்டு ஃபார்முலாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th வந்து a - b whole cube ஃபார்முலா என்னன்னா a³ - b³ - 3ab a - b வரும். இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a³ - b³ - 3a²b ப்ளஸ் 3ab² கிடைக்கும். ஸோ இதுக்கும் ரெண்டு ஃபார்முலாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னா ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுக்கு வேறு என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இது நம்ம வேறு எப்படி இருக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி நம்ம வெளில காமனாக எடுத்தோம்னா ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3abன்னு இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து டிரைவ் ஆனதான் இது. நெக்ஸ்ட்டு 12th ஒன் வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வேற ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கும் என்னென்னா ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இதுலேயும் நம்ம ஏ மைனஸ் பியை காமனாக வெளில எடுத்தோம்னா ஏ மைனஸ் பி ப்ராக்கெட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3abன்னு இருக்கும். ஸோ அல்ஜிப்ரா பொறுத்தவரையும் ஃபார்முலா கொஞ்சம் தரவாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கோசம் நான் ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் லைனாக எழுதி வச்சுருக்கேன். இதை எழுதி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை இதெல்லாம் தரவாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் சம்மை பார்க்கலாம். இந்த சம்ஸ்லாம் நான் எங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன் கொஸ்டின்ஸ்லாம்னா பினாக்கிள் புக்கில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுக்கோங்க. If a plus b equal to 10 and a square plus b square equal to 58, find the value of ab. a plus b வந்து 10ன்னு கொடுத்துட்டான், a square plus b square வந்து 58ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ab கேட்குறாங்க. ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. a square plus b square plus 2ab. ஸோ நமக்கு a plus b கொடுத்துட்டாங்க. a square plus b square நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணலாம். a plus b பதிலாக நான் 10 ஸ்கொயர்னு போடுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நான் 58ன்னு போடுறேன் ப்ளஸ் 2ab. இப்போ 10 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 100 ஈக்குவல் டு 58 ப்ளஸ் 2ab. இப்போ 58 இந்த பக்கம் போச்சுன்னா 100 மைனஸ் 58 இஸ் ஈக்குவல் டு 2abன்னு வரும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 42 கிடைக்கும். 42 ஈக்குவல் டு 2ab. அப்போ ab ஈக்குவல் டு 42/2ன்னு வரும். ஏபியோட வேல்யூ வந்து 21 இருக்கும். நெக்ஸ்ட்டு if a minus b equal to 1 then what is the value of a cube minus b cube? இது வந்து சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின். இது a cube minus b cube ஃபார்முலா மூலம் எழுதிக்கோங்க. a minus b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான், டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ a minus b பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப இதுவே தான் கிடைக்கும். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 45 தென் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஏபி? இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ a minus b ஹோல் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர்னு வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 45ன்னு போடலாம் மைனஸ் 2ab. ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. 45 ஈக்குவல் டு 45 மைனஸ் 2ab. ஸோ நான் 2ab அந்த சைடு கொண்டு போகிறேன், 25 இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ இங்கே மைனஸ் நீங்கள் ப்ளஸ் ஆகிடும். 2ab ஈக்குவல் டு 45 இங்கே ப்ளஸ் 25 அங்கே போகும்போது மைனஸ் 25 மாறுறோம். ஸோ 2ab ஈக்குவல் டு 45ல 20 போச்சுன்னா ஸோ ab ஈக்குவல் டு 20/2ன்னு வரும். அப்போ ஏபியோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் a plus b equal to 12 and ab equal to 17 what is the value of a cube plus b cube? ஸோ a cube plus b cube ஃபார்முலா எழுதுங்க. a plus b whole cube minus 3ab into a plus bன்னு வரும். இப்போ a plus b வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 12 cube minus 3 ஏபியோட வேல்யூ வந்து 17, a plus bயோட வேல்யூ வந்து 12. இப்போ நம்ம 12 காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ 12 ஸ்கொயர்னு வரும் மைனஸ் 3 into 17. இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144 மைனஸ் 3 into 17 51ன்னு வரும். இப்போ
144ல் 51 மைனஸ் பண்ணிங்கன்னா 93 கிடைக்கும். இப்போ 93 இன்ட்டு 12 போடுங்க. 6 18 93 6 11. ஸோ ஆன்சர் வந்து 1116 கிடைக்கும். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட வேல்யூ வந்து 1116 கிடைக்கும். Next, if x minus y equal to 4 and xy equal to 45, then the value of x cube minus y cube is, so x cube minus y cube formula எழுதுங்க. x minus y whole cube plus 3ab x minus, sorry, இங்க 3xy into x minus y னு வரும். ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்க. 4 cube plus 3 into 45 into 4னு வரும். ஸோ நான் 4 காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 45னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் வந்து 16, 3 into 45 பண்ணிங்கன்னா 135 கிடைக்கும். அண்ட் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 35 45 151 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 151 into 4 வந்து 4 604 வந்து ஆன்சராக கிடைக்கும். அப்போ x cube minus y cube is equal to 604 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் வந்து if x plus y equal to 12 and xy equal to 27, x greater than y, then the value of x cube minus y cube is, அதே மாதிரி ஃபார்முலா எழுதுங்க. x cube minus y cube ஃபார்முலா என்னன்னா x minus y whole cube plus 3ab into x minus y. நமக்கு இங்கே நான் ஏபிஏபின்னு எழுதுறேன். ஸோ எக்ஸ்ஒய்னு மாற்றிடுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து தேவைப்படுது, பட் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சு நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாம். இதுக்கு நான் இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இது. மேபி எழுதலாமா இந்த ஃபார்முலாவை? ஸோ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தெரியும். அப்போ 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எல்லாத்தையுமே ஏபினே போடுறேன். அந்த எக்ஸ்ஒய் மாற்றிக்கணும். ஸோ எக்ஸ்ஒய் வந்து இன்ட்டு 27 கிடைக்கும். 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 4 இன்ட்டு 27 பண்ணிங்கன்னா 54 108னு வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 36 கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, இப்போ ரூட் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6னு கிடைக்கும். இப்போ நமக்கு எல்லா வேல்யூமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy எக்ஸ் மைனஸ் ஒய்யா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்னது 6 கியூப் ப்ளஸ் 3 xy என்னது 27, xy வந்து திரும்ப 6. இப்போ நம்ம 6 காமனாக வெளில எடுத்துடலாமா? 6 காமனாக வெளில எடுத்திங்கன்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 27 கிடைக்கும். இப்போ வந்து 6 இன்ட்டு 6 ஸ்கொயர் வந்து 36, 3 இன்ட்டு 27 பண்ணிங்கன்னா 54 81 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 6 இன்ட்டு 36ஐயும் 81ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 36 117 கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 117 இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா 6 7s are 32 6 10. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 702ன்னு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து if a square plus b square is equal to 88 and ab equal to 6, then what is the value of a cube plus b cube is? So a cube plus b cube ஃபார்முலா எழுதுங்க. இதில் நமக்கு a plus b தெரியாது, அண்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூ நம்ம 88 தெரியும். ஏபியோட வேல்யூ நமக்கு 6ன்னு தெரியும். அப்போ நம்ம a plus b மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். a plus b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ நம்ம a plus b ஹோல் ஸ்கொயர் தெரியாத அப்படியே வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 88 ப்ளஸ் 2 இன்ட்டு 6. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 88 ப்ளஸ் 2 6 are 12. a plus b ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு
100ன்னு கிடைக்கும். இப்போ ரூட் எடுத்திங்கன்னா a + b = 10ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எல்லா வேல்யூமே இருக்குது. அதை அப்ளை பண்ணலாம் நம்ம அந்த ஃபார்முலாவில். சாரி, a³ + b³ = a + b, a² - ab + b². இப்போ a + b யோட வேல்யூ வந்து நமக்கு 10, a² + b² வேல்யூ வந்து 88 மைனஸ் ab யோட வேல்யூ வந்து 66. ஸோ 88ல் 6 போச்சுன்னா 82ன்னு வரும். 10 × 82 820. அப்போ a³ + b³ வேல்யூ என்னவா இருக்கும்னா 820 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பேலன்ஸ் சம் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஹோம்ஒர்க் கூட கொடுக்குறேன். ஸோ இந்த 3 சம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன் கரெக்டாக என்னன்னு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஏபி வந்து 6, நான் 66ன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருப்பேன். இங்கே கரெக்டாக எழுதிட்டேன், சொல்லும் போது 66ன்னு சொல்லிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.